உலகத்துல இருக்க அரண்மனைகளே மிகவும் பிரம்மாண்டமான அரண்மனையான பரோடால இருக்க லட்சுமி விலாஸ் அரண்மனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 170 ரூம்கள் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல சிற்பக்கலையா இருக்கட்டும், ஓவியங்களா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து அவ்வளவு டெக்னாலஜியோட பண்ணிருக்காங்க. உள்ள டிக்கெட் எடுத்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்காஸ்டும் கொடுத்துருவாங்க. சோ அதுல கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா அதோட ஹிஸ்டரியுமே உங்களுக்கு வந்து சொல்லும். இவ்வளவு பெரிய அரண்மனையும் பாத்தீங்கன்னா தனியார் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்களோட தலைமுறையா வந்து இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அதையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஒரு மஜோஸ் யூடியூப் சேனல். இன்னும் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க வடோதராக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் இருக்க பிரம்மாண்டமான அரண்மனைகளில் லட்சுமி விலாஸ் பேலஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ இதை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்களோட வாரிசுகள் வந்து ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டாக வந்து இந்தியன்ஸ்க்கு வாங்குறாங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக அதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த டிக்கெட்டை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்க எங்கேயுமே வந்து போட்டோஸோ வீடியோஸோ வந்து இன்சைட்ல வந்து எடுக்க முடியாது, அவுட் சைட்ல தான் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம 1940லயே பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையோட இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா வந்து கோல்ஃப் மைதானத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து சுத்தி இருக்கிற ஏரியாவில் வந்து பார்க்க முடியும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையை வந்து பல விதமா வந்து கமர்ஷியலாக இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க தலைமுறையில் இருக்கவங்க திருமணங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து இங்க தான் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான அரண்மனையா இருக்கு. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் குறிப்பா சொல்லணும். ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால நீங்க வந்து போட்டோஸை சுத்தமா வந்து எடுக்க முடியாது. நான் இதில் நிறைய வந்து இன்டீரியர் ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து நம்ம பிக் பண்ணி தான் வந்து காமிச்சிருக்கோம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் காமிச்ச மாதிரி தான் வந்து இப்பயே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 3, 4ன்னு. ஸோ அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டில் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வரலாறு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, அது இல்லாமல் வந்து குஜராத்தி அப்படின்ற ஒரு 4-5 லாங்குவேஜஸில் வந்து இருக்குது. இங்கே ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு அரண்மனையுமே இங்கே பார்க்காத அளவுக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்மரி செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து குஜராத் போனீங்க அப்படின்னா இந்த பேலஸை வந்து போய் பாருங்க. ஸோ அரௌண்ட் 250 ரூபா என்ட்ரி டிக்கெட் மட்டும் இல்லாமல் இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வடோதராவோட ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் டக்குன்னு வந்துட்டு கூட நீங்கள் போயிடலாம். ஸோ அரௌண்ட் 1 hour இருந்தால் போதும், ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு ஏரியா. அரண்மனை பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை ஓவியங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சைடில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கட்டுறப்பே பார்த்தீங்கன்னா உள்ளார லிஃப்டோடய பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க.